குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, பட்டு தெரிந்துனா அத புத்தி வரும். படுங்க படுங்க, பட்டு தெரிந்துங்க, அப்பதான் புத்தி வரும். இப்பேற்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கிறோம். பட்டா தெரியணுமோ, நீங்க நம்ம காமராஜர் ஆட்சி மாதிரி சிறப்பா நீங்க எங்களை ஆண்ட மாதிரி நாங்க முட்டாள்தனமா போய் ஓட்டு போட்ட மாதிரி சொல்றீங்க. தமிழ்நாடே பட்டனால தானே வேணாம்னு சொல்லி நாங்க திமுக தோக்கடிச்சு புது மாற்றம் வேணும். பட்டு பார்த்துட்டா திருந்தி இருக்கிறாங்க. இவ்வளவு காலமா அங்கதான் குளத்தூர் தான் அவருக்கு அதிகம். இப்ப இந்த வாட்டி வரலன்னா மக்கள் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்போ அழுவுற போட்டி, சிரிக்கிற போட்டிலாம் இருக்கு. அழுவுற போட்டின்றது பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல அழுவுற போட்டியில யார்? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. சேகர் பாபுவா இல்ல சத்யராஜா? ஏன்னா சத்யராஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டாலும் அந்த கண்ணீர் தெரியுதுன்னு மக்கள் எல்லாம் அதை ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. முதல்வர் ஏன் தான் தோத்தாரு, முன்னாள் முதல்வர் தெரியலன்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. அங்க பார்த்தா அவர் அழுது முடிச்சோன்னா அவங்க பையன் சிபிராஜ் ஒரு ட்வீட் போடுறாரு, நெகட்டிவ் எனர்ஜியை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. சரி, கவர்ச்சியல் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? ஸ்டாலின் என்ன பெரிய செக்கிழுத்த செம்மல? ஸ்டாலின் யாரு? மிசா கசமுசா பொம்பளை மேட்டரில் உள்ளதுக்கு போட்டாலும் அதை கட்சிக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்றதே நம்ம வச்சுப்போம். ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அவரே தோத்துட்டாரு. என்ன அவரே தோத்துட்டாரு? காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். காமராஜரே தோத்த பொழுது ஸ்டாலின்லாம் ஏமாத்திரம். நீ என்ன பண்ற? நீ எம்ஜிஆரா? நீ ஒரு பொறுக்கிடா. ஸ்டாலின் தான் குளத்தூருக்கு நல்லா செஞ்சிருக்காருல, எல்லாமே பண்ணிருக்காருல, அப்புறம் அவர் தோக்கடிச்சாங்க. இதுக்கு விளக்கம் ஏன் சத்யராஜ் சொல்ல? நீ ஒழுங்கா மக்களை பயன்படுத்தினா இந்த அவமானம் உனக்கு தேவை கிடையாது. நீ ஒழுங்கா பயன்படுத்திக்கல, உனக்கு இந்த ஆட்சி சரி கிடையாது. மக்களுக்கு நல்லது செஞ்சா ஸ்டாலின் தோக்குறாரு. இவர் எல்லாம் செய்தார்ல, முகாசன் எல்லாம் பண்ணாரு, எல்லாம் செய்தாரு. ஏன் அந்த இடத்துல அவரை தோக்க வச்சாங்க? நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத, செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கான பொது வழக்கு சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் பத்து தோல்வி பழனிசாமி. திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி, 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இப்ப என்னாச்சு? அவரே தோத்து போயிட்டார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெருவா ஓட்டு கேட்டோம். நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. ஆனா எங்க தெரியும் மிஸ் பண்ணிட்டோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். திமுக நாசமா போனதுக்கு காரணம் திமுக காரன் தான். என்ன? ஆமா, தோத்து போனதுக்கு கைது, அதனாலதான் விளங்காம உட்கார்ந்து. அதிமுகவில் குழப்பம் இருக்கிறது என்பதனை திட்டமிட்டு உளவியல் ரீதியாக கொண்டு போய் விதைப்பது அப்படின்றதே முழு நேர வேலையா செஞ்சுட்டு இருந்தாங்க. சரியா? அப்ப அதை முழு நேர வேலையா செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு விஜய் என்பவர் விஸ்வரூபம் எடுப்பார். அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. களத்துல யாரு உண்மையான எதிரிங்கிறத தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டிருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். உதவாநிதி என்ன சொல்கிறார் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் எதிரி விஜய் என்று முடிவு செய்திருந்தால் விஜய் பற்றிய அவதூறுகளை எல்லா மீடியாவை வச்சு கொண்டு போய் விதைத்திருப்போம். நாங்கள் தேவையில்லாம அதிமுக பத்தி அவதூறுகளை விதைத்து எங்கள் நேரத்தை வீணடித்து விட்டோம். இதைதான் அவர் சொல்றார். இதைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கவர்ச்சி அரசியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்?
பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். சொல்லுன்றல்ல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? என்னங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்க இது? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. சும்மா திமுகவை குறை சொல்றது இல்லைன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸை விட்டு எல்லாரையும் அட்டாக் பண்றது. ஃபர்ஸ்ட் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வெளியில இந்த எடுத்துட்டு வந்து அவங்கள எல்லாரும் களை பண்ணி ஆற்ற சொல்லுங்க. சோசியல் மீடியானால இது எதுவுமே ஆக போறதல்ல. நம்ம இந்தாலே அழுகிறியடா, இந்தாலே அழுகிற நீ. அப்போ இவங்க அவங்களுடைய செயல்பாடுனால் தான் தோற்றார்கள், அவர்களுடைய ஆணவ போக்கினால் தான் தோற்றார்கள், அவர்களுடைய பொறுக்கித்தனம், ரவுடித்தனம், அராஜகம் இதனால் தான் தோற்றார்கள் என்பதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். டிஆர் பாலு அவர் என்ன சொல்றாரு, அவங்க இன்னும் அந்த பிரம்மையில இருந்து எழுந்தே வரல அப்படிங்கிற மாதிரி, இப்ப வரைக்கும் தோத்ததற்கு உண்டான உண்மையான காரணம் தெரியவே இல்லை, எல்லாமே வந்து புதிராவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ 75 ஆண்டு கால அரசியல் கட்சி இப்ப வரைக்கும் தோத்ததுக்கு காரணம் இல்லைன்னு ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் மேல ஆயிடுச்சு. இன்னும் அதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது ஏன்? தோத்ததுக்கு காரணம் என்னன்னு புரியாமலாம் இல்ல, தோத்ததற்கு உண்மையான காரணம் என்பதனை யோசிக்க மனம் வராமல் இருக்கிறார்கள். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும், நீ தோத்துட்ட, அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. அவங்க மைண்ட் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அதிமுக ஜெயிச்சிருந்தா கூட அவங்க ஜீர்ணிச்சிருப்பாங்க. அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. ஏன் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னா, நாம பார்த்து வளர்ந்த பையன் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எதிராக நிற்கிறானே அப்படின்றத அவங்களால ஜீர்ணிக்க முடியல, டாலரேட் பண்ண முடியல. எரியுதடி மாலா போடு. நாமெல்லாம் பரம்பரையா இருக்கோமே, பரம்பரையா திருடிட்டு இருக்கோமே. டிஆர் பாலு பையன் அந்த வளர்ந்து கட்டவன் டிஆர்பி ராஜா, அதுக்கு அடுத்தது அவனுக்கு ஒரு பையன் வருவான். அவன் இப்படி நாங்கள் கொள்ளையடித்து கொண்டே இருக்கலாம்னு நினைக்கும் பொழுது அதை மாற்றி, அதை உடைத்து மக்கள் இன்றைக்கு நம்மை வீட்டுக்கு அனுப்பி விட்டார்களே. இது எப்படி அனுப்பினாங்க? நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பத்தி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி. திமுகவுக்கு வயசு 75, பவள விழா ஆண்டு தாண்டி போயிட்டு இருக்கிறோம். திமுக நாங்க பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாங்க பார்க்காத தோல்வியும் கிடையாது. எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் மீண்டு எந்திரிச்சு வருவோம். எங்க தலைவர் எங்களை அப்படிதான் ட்ரெயின் பண்ணிருக்கிறாரு. சாப்பிடுற